ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்சிஆர்டி சிபிஎஸ்இ கிரேட் 5ஓட மேக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் எம்ப்ளம்ல எப்படி 4 ஏஷியாட்டிக் லைன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி மேக்ஸோட 4 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் என்ன? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த ஈச் டாபிக்ல 10 கொஷின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். பிளஸ் ஃப்ராக்ஷன்ல ஒரு 10 கொஷின்ஸ். ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்சோ அ காம்பினேஷன் ஆஃப் division and multiplication only. So moving on to the topics, first topic is addition. Addition ஓட main base என்னது? எப்பவுமே எந்த சைடுல இருந்து ஆட் பண்ணணும்? right to left, because right mostல இருக்கிறது digit பேரு ones, tens, hundreds, thousands அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? For example, இங்கே நம்மளுக்கு ரெண்டு 5 digit நம்பர் கொடுத்துருக்காங்க. 5 digit நம்பரும் நார்மல் 2 digit நம்பர் அடிஷன் மாதிரி தான், ஈஸி தான். அது ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறோம், டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ் அப்படி மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். கேரி ஃபார்வர்ட் வந்தால் அதையும் மறக்காமல் ஆட் பண்ணிடணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 5 7 8 2 3 9 4 6 5. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டிஜிட் ஆட் பண்ணா 7, டென்ஸ் டிஜிட்ல வந்து 14 வருது. அப்ப இந்த 1 மறந்துடக்கூடாது, அதை வச்சிருக்கிறதையும் மறக்கக்கூடாது. ஸோ 7 + 1 8, 8 + 4 12 அந்த மாதிரி ஆட் பண்ணணும் இல்லையா? அண்ட் தென் 10 15, ஃபைனலி 8. ஸோ 852 47. So that's our answer, right? Moving on to the next question. இப்போ இன்னொரு வேலையும் நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து 6 டிஜிட் இருக்கு, செகண்ட் அடிஷன் நம்பர் இஸ் ஆல்சோ 6 டிஜிட், லாஸ்ட் ஒன் வந்து 4 டிஜிட் 5 டிஜிட்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது 2 லேக்கு, இது 5 லேக்கு. ஸோ 2 + 5 7 லேக். ஸோ 7 லேக் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ தௌசண்ட்ஸ் பார்த்தா 34,000 12,000. 34 + 12 வந்து 46. 46,000 + 45,000 is 91,000. So 91,000. ஃபைனலி இப்போ ஹண்ட்ரட்ஸ் பார்த்தோம்னா 560 430 780. இதுலேயும் நம்ம வந்து 500 + 400 900, 900 + 700 900 + 700 1600, 1600. And then tens எடுத்துக்கிட்டோம்னா 60 39 99 81. So 180. இதை இப்போ ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 7 2 9 7. So that's our answer. Moving on to the next question. இப்போ find the missing digits கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பரையும் செகண்ட் கொடுத்துருக்க நம்பரையும் ஆட் பண்ணா இந்த ஆன்சர் வரணும். ஸோ 2 + 1 3, கேரி ஃபார்வர்டே இல்லை. 4 + 8ல 12 இருக்கு. அப்போ இந்த 3க்கு மேலே ஒரு 1 இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. அப்போ 3க்கு மேலே இருக்க 1 ஆட் பண்ணாலே 4 வந்துருச்சு. 4 + some digit is equal to 12. 4 + எந்த digit is equal to 2 வரும். 4 + some digit, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு, அதோட ஆன்சர் வந்து என்ன வரணும்னா 2. தட் இஸ் இங்கே 12ன்னு இருக்கு. அப்போ இது என்னவா தான் இருக்கும், 8ஆ இருந்தால் மட்டும்தான் 12 வரணும். ஸோ திஸ் நம்பர் ஷுட் பி 8. ஸோ 12ன்ட்டோம், அப்போ இங்கே ஒரு 1 இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. 1 + 4 5. 5 கூட எதையோ ஆட் பண்ணால் 9 வரணும். 5 கூட 4 ஆட் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ இந்த நம்பர் 4, இந்த நம்பர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 8. ஸோ 54342 and the second number is 24881. A school library has 25,430 books English. Hindi la 18,925.
6540 books in regional languages. Total number. எப்போவுமே சேம் இப்போ புக்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கு, சம் அதர் புக்ஸ் இருக்கு, அதோட டோட்டல் கேட்டாங்கன்னா ஆல்வேஸ் அடிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 5 சாக்லேட் இருக்கு, என் தம்பி கிட்ட 5 சாக்லேட் இருக்கு, அப்புறம் நெய்பர் பையன் கிட்ட ஒரு 4 சாக்லேட் இருக்கு. மொத்தமா எங்க கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்குன்னா 5 + 5 10 + 4 14 அப்படிதானே சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் இது 25,000, 18,000, 6,000. ஸோ 18,000 + 6,000 என்ன வரும்? 24. 24 + 25 வந்து 49,000. ஸோ 49,000 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. 49K. ரிமைனிங் வந்து 430, 925, 540. அதை ஆட் பண்றது ரொம்ப ஈஸி தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 430, 925, 540. இதை ஆட் பண்ணா 5, 9, 18, 1895. ஸோ 49,000ஓட 1000 ஆட் பண்ணாலே என்ன ஆயிடும்? 50,000. So 50,895 is the answer. In an election, 3 candidates received these many votes. If 3,620 votes were invalid, how many total votes were polled? இன்வாலிடா இருந்தாலுமே அந்த ஓட்டை போட்டுட்ட பிறகுதானே அது வேலிடா இன்வாலிடானே தெரியும். அப்போ அதையுமே ஆட் தான் பண்ணணும். ஸோ ஆல் த 4 numbers should be added. ஸோ இதுவும் அதே மாதிரி கான்செப்ட்ஸில் நம்ம எப்படி ஆட் பண்ணணும்னா, இப்போ 1,42,000 சொல்லியிருக்காங்க. லேக்ல இது மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 தௌசண்ட்ஸையும் ஆட் பண்ணிட்டு அது கூட இந்த 3 தௌசண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு 85,000 இல்லையா? 85, 24 and 3. 24 and 3 வந்து 27,000. 85. 85ம் 27ம் பார்த்தீங்கன்னா 12, 10, 11. ஸோ 1,12,000. இங்கே ஒரு 1,42. ஸோ 142யும் இதையும் ஆட் பண்ணோம்னா 4, 5, 254. 2,54 வந்துருச்சு. அது கூட இப்போ இந்த மிச்சம் இருக்கிற ஆட்ஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும். 254 நம்மளுக்கு இருக்கு. அதை தவிர 500, 600, 1,200 பிளஸ் இந்த ஆட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா 2,55,775 is our answer. A factory produced 48,290 LED bulbs in January and February some bulbs. How many bulbs are produced together? Together, sum up, total, இது எல்லாமே அடிஷனை குறிக்கும். ஸோ 48,000ம் 53,000ம் எவ்வளோ வரும்? 101. That is 1,01,000. அது கூட 290, 715. 5, 10, 1,000. ஸோ ஆல்ரெடி 1,01,000 நம்மளுக்கு இருக்கு. 1,01,000 கூட நம்ம 1000 ஆட் பண்ணும் போதே இது வந்து 1,02,000 ஆயிடுது இல்லையா? 2,005 வரும். ஏன்னா 1,005 இருக்குல்ல, அதான் 1,02,005 is the answer. What number is 12,350 more than 87,650? 87,650 விட 12,350 மோரா இருக்கிற நம்பர் எதுவா இருக்கும்னு சொன்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண தானே கிடைக்கும். ஏன் எப்படி பண்றோம்? What number is 5 more than 10? 10 கூட 5 அதிகமா இருக்கிற ஒரு நம்பர்னா 15 தானே இருக்க முடியும். 15ல தான் என்ன இருக்கும்? 10 கூட ஒரு 5 இருக்கும் இல்லையா? அப்போ அதே மாதிரி இந்த சம் எழுதுனா, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 87ம் 12ம் 99,000. 99,000 கூட
350யும் 650யும் 1000 தான். அப்போ 1 lakh is our answer. ரோஹன் bought a laptop for 45,500. ஸ்மார்ட் ஃபோன் ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கான். டோட்டலாக அவன் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 45,000 23,000 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 68,000 அதுக்கப்புறம் 500ம் 990. இதை பார்த்தோன்னா நம்ம வந்து நியரஸ்ட் வந்து 1000 தானே, அப்போ 1500ல வந்து ஒரு 10 குறைக்கணும், அப்போ 1490. ஸோ இது கூட ஒரு 1490 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 69,490. That should be our answer. Estimate the sum by rounding off to the nearest thousands. The rounding off concept பார்த்தீங்கன்னா என்னன்னா நியரஸ்ட் தௌசண்ட்ஸ்க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றாங்க. இதுல தௌசண்ட்ஸ் டிஜிட் என்னது 4, இதுல தௌசண்ட்ஸ் டிஜிட்ஸ் என்னது 7. அப்போ 4320 வந்து எந்த தௌசண்ட்ஸ்க்கு நியர்பை இருக்கும்? What is the number? 4320. இதுக்கு முன்னாடி இருக்கிற 1000 பேரு 4000, பின்னாடி இருக்கிற 1000 வந்து 5000 இல்லையா? இது எதுக்கு நியரஸ்டா இருக்கு? 4000க்கு தான் நியரஸ்டா இருக்கு. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் மிடில்ல வர்றது வந்து 4500. ஸோ 4500க்கு மேல ஒரு நம்பர் இருந்தா அது 5000க்கு கிட்ட இருக்குன்னு அர்த்தம். 4500க்கு கீழே ஒரு நம்பர் இருந்தா 4000 கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஸோ 4320ன்றது 4500க்கு மேல தான் இருக்கு. அப்போ 4000 is our nearest 1000 for this. இதுவே 7890 எடுத்தோம்னா 890ன்றது வந்து கீழே இருக்க 1000க்கு தானே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7890, இதுக்கு கீழே இருக்கிறது 8000, மேல இருக்கிறது 7000. ஆனா மீடியன் நம்பர் வந்து 7500 தான். அதை தாண்டி தான் இது வருதுன்னும் போது இது இதுக்கு கிட்ட தான் இருக்கு. அப்போ இதோட ரவுண்டிங் ஆஃப் 4000, இதோட ரவுண்டிங் ஆஃப் வந்து 8000. So what is our answer? 12,000. Find the sum of the largest 5-digit number, smallest 6-digit number. What is the largest 5-digit number? Largest 5-digit number should be this, right? And smallest 6-digit number. அப்ப அடுத்த நம்பர் தானே அதோட smallest 6-digit number. So what will be the answer? 1,99,999. அப்படியே தானே வரும். Next, we are moving on to the next topic, which is subtraction. Subtraction oda trick என்னது? Always big numberல இருந்து தான் small number மைனஸ் பண்ண முடியும். சப்போஸ் அந்த இடத்துல பெரிய நம்பர் இல்லைன்னா பக்கத்துல இருந்து borrow வாங்கணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட 5 சாக்லேட்ஸ் இருந்தா அதுல இருந்து 4 சாக்லேட்ஸ் யாருக்காவது தர முடியும், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்ல என்கிட்டயே 4 சாக்லேட்ஸ் தான் இருக்குன்னா 4 சாக்லேட்ஸ்ல இருந்து 8 சாக்லேட்ஸை வந்து மைனஸ் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறதே 4 சாக்லேட்ஸ் தான். அதுல நம்மளால 4 சாக்லேட்ஸ் தானே யாருக்காவது கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. தட் இஸ் அ கான்செப்ட். ஸோ இங்கே 83,000ல இருந்து 45,000 மைனஸ் பண்ண சொல்றாங்க. அடிஷன் மாதிரியே சப்ட்ராக்ஷனும் நம்ம டைரக்டா மைண்ட்லேயும் பண்ணலாம். 83,000 45,000 இல்லையா? இப்போ 83 மைனஸ் 45ன்னு போட்டா இப்போ நம்ம பார்த்தது தான். இந்த இடத்துல மைனஸ் போட்டா 3 மைனஸ் 5 பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஸ்மால் நம்பர். ஸ்மால் நம்பர்னாலே நம்ம பாரோ வாங்கிட்டு இதை 7ஆ மாறிடும். ஏன்னா இதுல இருந்து ஒன்று வாங்கிட்டோம் இல்லையா? அதனால அந்த 1 மைனஸ் பண்ணா இது 7 ஆயிடும். ஸோ இங்கே 8, what is the number? 8, 38,000. 38,000 இருக்கு. 38,000க்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 421 மைனஸ் 679. இப்போ இந்த இதுல பார்த்தோம்னா நம்மளால 421ல இருந்து 679 மைனஸ் பண்ண முடியாது. அப்படின்னா 1421 இதை எடுத்துக்கிட்டோம்னா this number will become 1, this is 11, so 2, இது again வந்து 3 ஆயிடும், இது 11 ஆயிடும். அப்போ இந்த இடத்துல 4, 3னா 13 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 742 வருது. so 38 742 இருக்கு. ஆனா நம்மளோட ஆன்சர் வந்து 37 742 தான் வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 421க்கு பதிலா 1421 எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த 1000 அந்த இடத்துல மைனஸ் ஆயிடும். அவ்வளவுதான், சிம்பிள்.
இப்போ நெக்ஸ்ட் கொஷின் மூவ் ஆன் ஆகுறோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 7 lakh மைனஸ் 3 lakh. 7 lakhல 3 lakhs போச்சுன்னா 4 lakhsன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் 3 lakhs போகல, 3 lakhs விடையும் அதிகமாக போயிருக்கு. 3,45,260. ஸோ 7 மைனஸ் 3 வந்து 4 lakh நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த 4 lakhலையும் இன்னொரு 45,260யும் சப்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஸோ 0. இந்த மாதிரி ஃபுல் ஜீரோஸ் இருந்தால் என்ன ஆகும்? இது 3 ஆயிட்டு இது மட்டும் 10 ஆகும். மிச்சதெல்லாம் 9. 4, 7, 4, 5, 3. So that is the answer. What should be added to this number to get 1 lakh? 1 lakh எனக்கு வேணும், ஆனால் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 lakh சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் 64,000 தான் சேர்த்துருக்கேன். அப்போ மிச்சம் இருக்கிறத நான் சேர்க்கணும் இல்லையா? அப்போது 1 lakhல 64,000 தான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா மிச்சம் வந்து 36,000 நான் சேர்க்கணும் இல்லையா? 36,000 நான் சேர்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் 64,000 சேர்க்கல, அதுக்கப்புறமா இன்னொரு 320யுமே நான் சேர்த்துருக்கேன். அப்போ அந்த 320யை வந்து நம்ம சேர்க்க போகிற அக்கௌண்ட்ல இருந்து குறைச்சிக்கலாம்ல. அப்போ 36ல வந்து 320யை மட்டும் குறைச்சா என்ன வரும்? 35,680. The population of a town is 1,54,300. அதில் adults எத்தனை பேர்னு கொடுத்துருக்காங்க, children எத்தனை பேர்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அந்த கிளாஸ் ரூமோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 40. அதில் பாய்ஸ் வந்து 13 கொடுத்துருக்காங்க. அப்போ கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 40 மைனஸ் 30 10 தானே இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் ப்ளஸ் பண்ணால் இந்த டோட்டல் வரணும். அப்போது அப்படி தானே வரும். அதே மாதிரி இங்கே வந்து டவுனோட டோட்டல் பாப்புலேஷன் கொடுத்துட்டாங்க. டோட்டல் பாப்புலேஷன் 154,300. அதில் அடல்ட்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, சில்ட்ரன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த டோட்டல்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்த அடல்ட்ஸை மைனஸ் பண்ணால் சில்ட்ரன்ஸ் கிடைச்சிருவாங்க. 0 minus 0, 0. 0 minus 5 பண்ண முடியாது. So it will become 10. 5. This will become 12. 8. This will become 13. 4. 6, 4, 850. That's our answer. A milk dairy collected 45,000 liters of milk in a week. If 32,850 liters were distributed, how much milk was left? எப்படி நம்ம அடிஷனில் வந்து டுகெதர், சம், டோட்டல் இதெல்லாம் ப்ளஸ்ன்னு சொன்னோமோ அதே மாதிரி லெஃப்ட் அப்படின்ற வேர்ட் வந்துச்சுன்னா என்னென்னு அர்த்தம்? ரிமைனிங் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா சப்ட்ராக்ஷன் அர்த்தம். 45,000 லிட்டர்ஸில் 32,850 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், நியரஸ்ட் போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 45,000 ஆல்ரெடி ரவுண்ட் ஆஃபாக தான் இருக்குது. இது வந்து 33,000 கிட்ட தானே இருக்குது, ஏன்னா 32,850. ஸோ 33,000 நினச்சிக்கோங்க. 33,000 நினச்சிக்கிட்டிங்கன்னா 12,000 வரும். ஆனால் நம்ம 33,000 நினச்சிருக்கோம், அதை விட இது கம்மியாக தானே இருக்குது. அப்போது 12,000 லிட்டர்ஸு கூட எவ்வளோ வரும்? ஒரு 150 எக்ஸ்ட்ராவாக வரும். ஏன்னா 850க்கு அப்புறமா ஒரு 150 சொன்னால் தான் 1000 ரீச் ஆகும். நம்ம 33 தானே எடுத்திருக்கோம், ஆனால் 32 850 தானே எடுக்கணும். ஸோ அந்த 150 டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 12,150. டோட்டல் காஸ்ட் ஆஃப் 2 மோட்டார் பைக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மோட்டார் பைக்கோட ரேட் சொல்லிட்டாங்க, ஒன்று கேட்குறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான் இது. அடல்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, சில்ட்ரன் எவ்வளோன்னு கேட்டாங்க, டோட்டல் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த கொஷினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 மோட்டார் சைக்கிளோட ரேட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து 78,450. அப்போ இன்னொன்று வந்து 0 minus 0, இது வந்து 4, 9, 10, 5, 5, 6, 86,550. Find the difference between the place values of two 5s in the number.
இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு பிளேஸ் வேல்யூ கான்செப்ட் என்னது? நம்பர் given is 543520. இதுல இது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, lakhs. இதான கான்செப்ட். இதுல அப்போ இந்த சைடு இருக்கிற 5க்கு 100ன்ற வேல்யூ, அப்ப இது 500. இந்த சைடு இருக்க டென்ஸ்க்கு 5 லேக்குங்கிறது வேல்யூ. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ண சொல்றாங்க? டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. அப்போ 5 லேக்ல 500 போச்சுன்னா 4,99,500. A businessman had 9,50,000 in his bank account. அதுல 4,65,750 யூஸ் பண்ணிட்டாரு buying a plot. How much money is left? Left ன்னு கேட்டாலே என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். So 9,50,000, 4,65,000. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 4,84,250ன்ற ஆன்சர் வரும். நம்ம வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்பர்ஸை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் தெரியும். ஓகே, அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சால்வ் அண்ட் செக் யுவர் ஆன்சர் யூசிங் த அடிஷன். இப்போ 89,124ல 54,365 நம்ம மைனஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 4 minus 5 பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து borrow வாங்கிட்டு இது 1 ஆகிடும், இது 14 ஆகிடும். ஸோ 9, இது வந்து 11 ஆகிடும். ஸோ 5. அந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா 34,759 இதோட டிஃப்ரென்ஸ். இது அடிஷனை வச்சு எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுனா, நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரையும் இந்த ஸ்மால் டிஜிட்டையும் ஸ்மால் நம்பரையும் ஆட் பண்ணோம்னா இந்த பிக் டிஜிட்டோட டோட்டல் வரணும். அப்பதான் நம்ம பண்ண சம் வந்து கரெக்ட்னு அர்த்தம். How much smaller is the largest 4-digit number than the smallest 6-digit number? So first நம்மளுக்கு என்ன தெரியணும்? Largest 4-digit number. What is the largest 4-digit number? Largest நாலே 9 தான், 9ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் வந்து 4 9s தான் இருக்க முடியும். ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே 1ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 6-digit நம்பர், 6 digit. ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ 1 லேக்ல இருந்து 9,999க்கு சப்ட்ராக்ட் பண்ணா, ஆக்சுவலி 1 லேக்ல இருந்து 10,000 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 90,000 வரும். 10 லேக்ஸை மைனஸ் பண்ணாம நம்ம ஒரு ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கோம். அப்ப 90,001 இஸ் த ஆன்சர். இப்போ செக்ஷன் 3க்கு வந்துட்டோம். மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனோட ட்ரிக் என்னது? டேபிள்ஸ் தெரிஞ்சா மல்டிப்ளிகேஷன் இருக்கலே சூப்பர் ஈஸியா இருக்கும். அதுதான் மல்டிப்ளிகேஷனோட ட்ரிக். நம்மளுக்கு எப்படி 1 டேபிள்ல வந்து 1 7 7 கிட்ட 7 அப்படின்னு அப்படியே பட்டுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி 2 டேபிள்ல இருந்து 20 டேபிள் வரைக்கும் அட்லீஸ்ட் 10 ஃபேக்டர்ஸ் வரைக்கும் அது டக்கு டக்குன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து எப்பவுமே பைகாட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ சிங்கிள் டிஜிட் மல்டிப்ளிகேஷன் வந்து ஈஸி தான். டைரக்டா 6th டேபிள் சொல்ல போறோம். 6 2s are 12, ரிமைண்டர் 1. 6 3s are 18, so 19 remainder 1. 6 5s are 30, 31 remainder 3. 6 4s are 24, 27. இது வந்து சிங்கிள் டிஜிட் மல்டிப்ளிகேஷன். இப்போ 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் இருந்தா 6 74 35. நம்ம ட்ரெடிஷ்னலா எப்படி பண்ணுவோம்? 674 into 35 போட்டா நம்ம ட்ரெடிஷ்னலா 5 4s are 20, 5 7s are 35, 37, 5 6 are 30, 33. அப்புறம் 3 டேபிள் சொல்ல ஆரம்பிப்போம். 3 4s are 12, 3 7s are 21, 22, 3 6 are 18, 20. அதுக்கப்புறம் இது வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா? இப்படியும் போடலாம். அப்படி இல்லாட்டி 674 into 35ன்றத வந்து நம்ம எப்படியும் நினைச்சுக்கலாம்னா 634 30 டைம்ஸ் பண்ணிட்டு பிளஸ் 674 5 டைம்ஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா 35 வந்து 30 plus 5 நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியும் இல்லையா? அதனால இப்போ ஃபர்ஸ்ட் 674 into 5, 674 into 5ல இன்னொரு டிக்குமா இருக்கு. மல்டிப்ளிகேஷன் பை 5ன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா டிவைடட் பை 2 போட்டு இன்டூ 10ம் போட்டுடலாம். அப்போ 674ஓட பாதி எவ்வளவா இருக்கும்னா 3,
3 7. அது கூட ஒரு 0 ஆட் பண்ணா 3370. அதே மாதிரி 3 டேபிளால மல்டிப்ளை பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து ஈஸியா அந்த 3 ஆலே மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 0 ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாவே ஆட் பண்றது அதை விட ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம இது பார்க்குறோம். 248 into 125. இப்போ 248 125 நம்ம அந்த மாதிரி பண்ணி பார்ப்போமா? 248 into 125 is the question, right? இப்போ 248 100 ஆல பண்ணா அப்படியே 100 தானே வரும். இது ஒரு நம்பர். அதுக்கப்புறம் இது 100s டிஜிட்க்கு முடிச்சிட்டோம். இதுவே 10s டிஜிட்ல வந்து என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2 டேபிளால இதை மல்டிப்ளை பண்ணா 16 ரிமைண்டர் 1 9 4 0. இது வந்து 2 ஆல பண்ணும்போது வரும் இல்லையா? இதுவே 5 ஆல பண்ணா இதுல பாதி எவ்வளோ? 1 2 4 0 இல்லையா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 10 ரிமைண்டர் 1 11 12 6 6200. 6200 24,800 ஓட 6200 ஆட் பண்ணா 31,000 is the answer. A box contains 144 mangoes. How many mangoes are there in 25 such boxes? So, ஒரு பாக்ஸ்ல 144 mangoes இருந்துச்சாம். அந்த மாதிரி 25 boxes இருந்தா எத்தனை mangoes இருக்கும்? ஸ்மால்ல இருந்து பிக் போனா மல்டிப்ளிகேஷன் தானே, ஏன்னா 1 into 25 போட்டா மட்டும் தான் இது 25 மாறும். அப்ப இதுலயுமே 25 ஆல மல்டிப்ளை பண்ணணும்ன்றது தானே அர்த்தம். இப்போ இந்த 25 வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டிஜிட் வந்து 5. 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? இதோட half, that is 144 ஒரு half எவ்வளவு வரும்? 144 divided by 2 72 வரும் இல்லையா? இந்த 72 ஓட 0 ஆட் பண்ணிக்கிட்டா அதுதான் 5 ஓட மல்டிபிள். ஓகே, நெக்ஸ்ட் 2 மல்டிபிள் வந்து எப்பவுமே என்ன வரும்? அப்படியே டபுள் டைம். ஸோ 8 10 இதுல நம்ம ஒரு கான்செப்டை மறந்துட்டோம். இதை மறக்கவே கூடாது. இது இப்படி வரக்கூடாது. இது வந்து 2 ஆல நம்ம பண்ணும்போது அதனால தான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? இப்போ 720ன்னு இதை எழுதினா ஒரு இதை தள்ளி தானே இப்படி எழுதுவோம். ஒரு இது தள்ளி எழுதினாதான் கரெக்டான ஆன்சர்ஸ் வரும். இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, டைரக்டா இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 20 தான் நினைச்சுக்கணும். ஏன்னா இது வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு 2. டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிற 2க்கு வந்து என்ன வேல்யூ இருக்கும்? 20 இஸ் த வேல்யூ. ஸோ 20க்கு தான் ஈக்குவலண்டா எழுதணும். If one notebook cost 45, what is the cost of 132 notebooks? So, one notebook ஓட காஸ்ட் 45 rupees. கேட்கறது 132 நோட்ஸ். அப்போ இன்டூ 132 இன்டூ 132 இல்லையா? இப்போ 132 இன்ட்டு 45 இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் 5 கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? 5 வந்து ஒன்ஸ் டிஜிட் தான். அப்போ இதுல பாதி அப்படியே எடுத்துக்கிறோம். இதுல பாதி என்னது? 6 6 0. பாதி எடுத்துக்கிட்டு 0 போட்டா அதுதான் 5ஓட மல்டிபிள். ஏன்னா 10ஓட மல்டிபிள் எப்பவுமே எல்லாத்துக்குமே என்ன வரும்? இப்போ இதுக்கு கூட 10 மல்டிப்ளை பண்ணா அப்படியே ஒரு 0 தானே ஆட் பண்ணுவோம் நம்ம. அப்போ 5 மல்டிப்ளை பண்ணா இதோட ஹாஃப் எழுதிக்கிறோம். இதோட ஹாஃப் எழுதிக்கிட்டு ஒரு 0வை ஆட் பண்றோம். ஏன்னா 10 டிவைடட் பை 2 தான் என்னது? 5. அதான் அந்த டிவைடட் பை 2 1/2 இன்ட்டு 10 கான்செப்ட் இதான். ஸோ 16ன்றது வந்து 5ஓடது. இப்போ நம்ம ஃபோர்த் டேபிள் அப்போ இதோட வேல்யூ 14 வச்சுக்கிட்டோம்னா 14 நினச்சிக்கணும். அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதும் போது என்ன எழுதிக்கலாம்னா 8 12 ரிமைண்டர் 1 5. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா வாட் வில் பி த ஆன்சர்? திஸ் இஸ் ஆர் ஆன்சர்.
மேலே இருக்கிற கேரி ஃபார்வர்டை எப்போவுமே மறக்கக்கூடாது. 5940 is the answer. A train covers 85 km in 1 hour. How much distance will it cover in 24 hours? 1 hourல 85 kilometer. So 24 hoursல எத்தனை கிலோமீட்டர்? சேம் கான்செப்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரையும் இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 85 into 24. ஃபோர்த் டேபிள் பண்ணும்போது 20, 32, 34. 2 டேபிள் பண்ணும்போது நம்ம இப்படி நார்மலாக ட்ரெடிஷ்னலாகவும் எழுதலாம் 17ன்னு போட்டு, அப்படி இல்லாட்டி 20th சொல்லிட்டு வச்சும் எழுதலாம். 2040 kilometer. A builder construct 12 housing societies. 12 housing societies கட்டினாரு. ஈச் சொசைட்டியில் வந்து 115 flats வச்சாரு. ஸோ டோட்டல் ஃப்ளாட்ஸ் எத்தனை இருக்கு? அதாவது ஒரு சொசைட்டிக்குள்ள 115 வச்சாரு ஃப்ளாட்ஸ். 12 சொசைட்டிக்குள்ள 115 into 12. இது நம்ம ஈஸியாக போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து 115, இது வந்து 10th பிளேஸ் தானே, அப்போ இங்கே வந்து 10 plus 2ன்னு எழுதலாம்ல. இந்த 12 10 plus 2ன்னு எழுதலாம். அப்போ 10 மல்டிபிளால பண்ணால் 1150, 2 மல்டிபிளால பண்ணால் டைரெக்டாக இது வந்து 2 times அதானே, 10 3 2. அப்போ இதை டைரெக்டாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1380. Find the product using a smart shortcut. இதுக்கு ஸ்மார்ட் ஷார்ட்கட் என்னவா இருக்க முடியும்? 152 into 100 into 5. இதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் 5 மல்டிபிள்ஸாக இருந்தால் இதை அப்படியே கொடுத்துருக்க நம்பரை டிவைடட் பை 2 போட்டு இன்டூ 10 போட்டுருணும். $452 into 5 அப்படின்னா டைரக்டாக இதோட டிவைடட் பை 2 போட்டோம்னா 2 2s are 4, 2 2s are 4, ரிமைண்டர் 1, 2 6 are 12. இது வந்துருச்சா? ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். இதுதான் 5ஓட மல்டிபிள். இப்போ இன்டூ 100 தானே பேலன்ஸ் இருக்கு. இன்டூ 100னா இன்னும் 2 0 சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதானே. 226,000. A monthly newspaper subscription வந்து 235. இதுவே 48 copies கொடுத்தா எவ்வளோ? இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 235 into 48. ஸோ 8ல் பார்க்கும்போது 40, 8 3s are 32, 8 3s are 24, 28, 18. 4ஆல் பார்க்கலாம், இல்லாட்டி 40ஆலையும் பார்க்கலாம். ஏன்னா இதை 40 + 8ன்னு எழுதலாம்ல, அப்படின்னா டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 14 வச்சுக்கிட்டோன்னா இங்கே 0, 4 5s are 20, 12, 14, 11 to 80. Estimate the product by rounding off to the nearest tens. என்ன பண்ண சொல்றாங்க? ரவுண்ட் ஆஃப் கான்செப்ட் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே பார்க்க போகிறோம். 63 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன வரும்? 63 வந்து எதுக்கும் நடுவில் இருக்குது, 60க்கும் 70க்கும் நடுவில் இருக்குது. ஆனால் 65க்கு மேலே வந்தால் தான் 70 கிட்ட இருக்கும். அப்போ இது 16 தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். செகண்ட் நம்பர் வந்து 47. ஆனால் 47ன்றது 14/10க்கும் 15/10க்கும் நடுவில் இருக்குது. அதில் வந்து 45க்கு கீழே இருக்குது. அப்போ இது 50க்கு கிட்ட தான் இருக்குது. இதோட இது வந்து 50, இதோட இது வந்து 60 நியரஸ்ட். ஸோ 60யும் 50யும் 6ம் 5ம் எவ்வளோ? 30. அப்போ 30 கூட 2 0 ஆட் பண்ணால் 3000. நம்ம இப்போ டிவிஷன் கான்செப்டுக்கு வந்துட்டோம். டிவிஷனோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்னன்னா, டிவைடட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு குவாஷன்ட், தட் இஸ் மல்டிப்ளைட் பை குவாஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். அப்படின்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் 17 ஒரு நம்பர் இருக்குது, அதை 5 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். அப்படின்னா 5 3s are 15, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் 2. இது பேர் ரிமைண்டர், இது பேர் என்னது? குவாஷன்ட்.
இது பேர் ரிமைண்டர், இது பேர் டிவைசர், and this is called the dividend. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த டிவிடெண்ட் எப்போ கிடைக்கும், இந்த 17 எப்போ கிடைக்கும்னா 17 is equal to டிவைசர் இன்ட்டு குவாஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். டிவைசர் இதில் வந்து 5 இன்ட்டு குவாஷன்ட் வந்து 3, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது 17. இந்த 17 ப்ளஸ் 2 போடும்போது ரிமைண்டர் போடும்போது தான் நம் 50 இது 5 இன்ட்டு 3 15 ப்ளஸ் 2 போடும்போது தான் 17ன்ற டிவிடெண்ட் கிடைக்கும். இப்போ 4536 divided by 9. இதோட ஈஸியஸ்ட் மெத்தட், நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து 4536 divided by 9 ஒரு நம்பர் இருந்தால் நம்ம எப்படி பண்ணுவோம், 9 ஃபஸ்ட்டு 4 வராது, 9th டேபிளில் வரவே வராது, அப்போ இது 45 தான் எடுக்கணும். 9 5s are 45. நெக்ஸ்ட் டிஜிட் வந்து சிங்கிளாக இருக்கும்போது வரலனா 0 போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் எடுக்கணும். இதை இப்போ 36ன்னு எடுத்தோம்னா 504 is our answer, right? நெக்ஸ்ட் 7843 divided by 12. இப்போ எனக்கு 12th டேபிள் வந்து ஸ்ட்ரைட்டாக தெரியாதே, அந்த மாதிரிலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், 12th டேபிள் ஸ்ட்ரைட்டாக தெரியாதுன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு என்ன டேபிளாவது சொல்லணும், 6th டேபிளில் சொன்னோம்னா இப்போ இல்லை இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 3ன்னு முடியுது, அப்போ நம்ம 3 டேபிளுக்கு போயிடுவோமா. 3 4s are 12, 3 2s are 6, remainder 1, 3 6 are 18, 3 1s are remainder 1, 3 4s are. இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கு இல்லையா. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ண முடியாது. ஓகே, இந்த காது மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7843 and 12. ஸோ 12th டேபிளில் வந்து இதுக்கு நியரஸ்டாக என்ன வரும்னு பார்க்குறோம். 12 5s are 60, 12 6s are 12 6s are என்னது 72. ஸோ 64. இப்போ தான் 12 5s are 16 சொன்னோம். 43. 12 3s are 36. 12 3s are 36. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 7 வரும். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து 7ன்றது ரிமைண்டர், குவாஷன்ட் வந்து 653, 12 வந்து டிவைசர். ஸோ இந்த டிஜிட் இந்த 7843 வரணும்னா 12 இன்ட்டு 653 ப்ளஸ் 7. Find the quotient when 9816 is divided by 24. இப்போ 24th டேபிள் 20th டேபிள் வரைக்கும் தானே நம்ம வச்சுருக்கோம். 24th டேபிள் எனக்கு டக்குன்னு தெரியாதுன்னா இருக்கிறதுலே அந்த 1 to 10ல் பிக்கஸ்ட் டேபிள் எதில் வருதோ அது கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 8th டேபிள் எடுத்துக்கிறோம்னா 8 3s are 24, 8 1s are 8, remainder 1, 8 2s are 16, remainder 2, 8 2s are 16, remainder 5, 7. ஸோ அகெயின் 3 டேபிளில் பண்ண முடியுமா பார்க்குறோம். 3 4s are 12, 2 எடுக்க முடியாது, அப்போ 27 தான் எடுக்கணும்னா 0 போட்டுட்டு தான் எடுக்க முடியும். அப்போது 409. 409 இது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இதாகிட்டனால ரிமைண்டர் வந்து 0 தான். ஏன்னா டைரக்ட் மல்டிபிளோட ரிமைண்டர் எப்போவுமே 0 தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போது இந்த கொஷினில் 27 வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு நம்பர். இதை வந்து 3 டேபிளில் பண்ணால் 3 9s are, ஏன்னா 3 9s are 27ன்னு சொல்லும் போது அது டைரக்ட் மல்டிபிள், அப்போது அதுக்கு ரிமைண்டரே கிடையாது, ரிமைண்டரே வராது, 0, டைரக்டாக டிவைட் ஆகிடும். 1260 plants are to be planted equally in 15 rows. How many plants will be in each row? இப்போ என்ன சொல்கிறாங்க,
1260 பிளான்ஸ் வந்து வைக்கணுமா, அதில் ஈச் ரோவில் 15 பிளான்ஸ் இருக்கணுமா. அதாவது ஒன் ரோவில் டோட்டலி 15 ரோஸ் தான் இருக்கணும். அதில் ஈச் ரோவில் எவ்வளோ, அதாவது பெருசுல இருந்து சின்னது. நம்ம மல்டிப்ளிகேஷன்ல எல்லாம் பார்த்தோம், 1 வந்து 15 மாறுச்சுன்னா இன்ட்டு 15, இது 15ல இருந்து 1, அப்போ டைரக்டா டிவிஷன் தான். இப்போ டிவிஷன் பண்ணோம்னா 15th டேபிள் தெரிஞ்சு வச்சுக்கிறதே நல்லது தான். இப்போ 15th டேபிளில் இது ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு பண்ணணும்னா நம்மளுக்கு 15 8s ஆர் என்னன்னு தெரியணும். வாட் இஸ் 15 8? 15 8s ஆர் 15 டேபிள் ரொம்ப ஈஸி தான். 15 30 45 60 75 90 105 120. So 2 4 6 8th மல்டிபிள்லாம் எப்படி வரும்னா 3 டேபிள்ஸ் தான், 30 60 90 120. ஸோ 120 வந்து 8 சார்னு தெரிஞ்சா ரிமைண்டர் 6ன்னு எழுதிடலாம். ஸோ 60 வந்து 4 சார் வரும் இல்லையா. ஸோ 84 is our answer. 45,600 was collected equally from 12 groups of charity. How much did each group? இப்போவும் என்ன சொல்லியிருக்காங்க, 12 குரூப்ஸில் 45,600 கலெக்ட் ஆச்சான். அப்போ ஒரு குரூப்பில் எவ்வளோ, பெருசுல இருந்தால் சின்னதுக்கு போயிருக்காங்க. அப்போ டைரெக்டாக இதை வந்து 12 டேபிளில் டிவைட் பண்ணுறோம். 12 டேபிள் 12 3s are 36 96, 12 8s are 96. அப்போ இந்த zeros அப்படியே வந்துடும். 3,800. If 25 identical bags of rice 625 kg இருந்தா what is the weight of one bag? So 25 bags ஓட weight கொடுத்துட்டாங்க. அப்போ 1 bagனு கேக்குறாங்க. 625 divided by 25. 25 2s are 50, 125 5. 25 5s are 125. 25 டேபிளும் இருக்கல ஈஸி. எப்படி சொல்லணும், 25 50 75 100 இதே தான் ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் 125 150 175 200ன்னு வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 225 250 275 300 இதே தான். 25 50 75 100 தான் திருப்பி திருப்பி வரும். Divide the smallest 5-digit number by 10 and write the quotient and remainder. Smallest 5-digit number எப்பவுமே என்னது, பிக்கஸ்ட்னா தான் 999 இல்லையா, 5 9s. இது வந்து பிக்கஸ்ட் 5-digit. அப்போ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர்? 1 போட்டு இன்னொரு 4 digit எழுதுனா அதான் ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பரா இருக்கும் இல்லையா. இது டிவைடட் பை 10ன்றாங்க. இது டிவைடட் பை 10 போட்டா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போகும், அவ்வளவுதானே. ரைட் த குவாஷன். குவாஷன் தெரிஞ்சிச்சு, ரிமைண்டர் கிடையாது. ஏன்னா இது டைரக்டா டிவைட் ஆகுது இல்லையா. டைரக்டா டிவைட் ஆச்சுன்னா ரிமைண்டர் கிடையாது, குவாஷன் மட்டும் 1000 வரும். A factory packed 8,400 chocolates into boxes. Each box contains 24 chocolates. How many boxes were filled? So 8400 divided by 24. இந்த மாதிரி 24 எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னா நம்ம 8th டேபிள் சொல்லுவோம். 8 3s are 24, 8 1s are 8. இதில் வந்து நம்மளால 4 எடுக்க முடியாது, 40 தான் எடுக்கணும். அப்போ ஒரு 0 போட்டுட்டு தான் 8 5s are 40, மிச்சம் இருக்க 0 அப்படியே எழுதிக்கிறோம். இது திருப்பி நம்ம 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பார்த்தா 3 3s are ரிமைண்டர் 1 5 315 வரும் ஆன்சர் இல்லையா. On Independence Day 1120 sweets வந்து distributed among 80 children. How many sweets does each child? ஒருத்தருக்கும் எத்தனை கிடைச்சது?
இது நம்ம பார்க்கும் போதே வந்து 112080 அப்படி பார்க்கும் போதே நம்ம இப்போ 1120 by 18 எழுதாம டைரக்டா வந்து 112 divided by 8 எழுதிக்கலாம். ஏன்னா அங்க இருக்க ஜீரோவும் இங்க இருக்க ஜீரோவும் போயிடும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம என்ன சொல்லலாம், 8 ones are 8, 3, so 14. Each students will be getting 14 sweets. A car travels 480 km in 8 hours. How much distance it covers in 1 hour? 8 ஹவர்ஸ்ல 480 போயிருந்தா 1 ஹவர்ல, அதாவது பெருசுல இருந்து சின்னது போகுது. அப்ப டிவிஷன் டைரக்டா இதை 8ஆல டிவைட் பண்ணா 8 6 ஆர் 48 தெரியும். அப்ப 60, ஒரு ஒரு ஹவருக்கு 60 கிலோமீட்டர் போயிருக்கும். We are into the last chapter. So what is the last one? Last section? Fractions. Fractionsக்கு நம்மளோட ஈஸி டிப் என்னது? ஃப்ராக்ஷன் சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? நம்மளோட ஃபேவரட் பீஸா ஞாபகத்துக்கு வந்துடணும். பீஸாவை 8 துண்டா வெட்டினா எப்படி இருக்கும்? அது நம்ம மண்டைக்குள்ள வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு சர்க்கிள் போட்டோம்னா, இது கொஞ்சம் ரொம்ப ஷேப் வரல, இப்படி வச்சுட்டோம்னா இங்க ஒரு வெட்டு, இங்க ஒரு வெட்டு, இங்க ஒரு வெட்டு, இப்படி வெட்டினோம்னா 1 2 3 4 5 6 7 8 பீஸ். இது மாதிரி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே ஃப்ராக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா. ஸோ டோட்டல் எப்பவுமே எவ்வளோ? டோட்டல் 8 பீஸ். அதில் நம்ம வந்து ஒரு 2 பீஸ் தான் சாப்பிட்ருக்கோம். இந்த 1 பீஸும் இந்த 3rd பீஸும் தான் சாப்பிட்ருக்கோம்னா இந்த 8ல் 2 சாப்பிட்ருக்கோன்றது தானே கான்செப்ட். அப்போது ஃப்ராக்ஷன் எப்படி எழுதணும்னா 2/8. ஏன்னா டோட்டல் வந்து டினாமினேட்டர், டோட்டல் வந்து எப்பவுமே டினாமினேட்டர், நியூமரேட்டர் வந்து அந்த பர்டிகுலர் பீசஸ். ஓகே, இதுதான் கான்செப்ட். இதுல அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர்ல 2/7, 5/7, 1/7, 4/7 எப்பவுமே டினாமினேட்டர் ஈக்குவலா இருந்தா நார்மலான நியூமரிக்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் டு பிகெஸ்ட். அப்போ 1/7 தான் ஃபர்ஸ்ட் வரும், 2/7, 4/7, 5/7. That is the order here. இப்போ reduce to the lowest terms. lowest termsனா என்னன்னா, இருக்கிறதுல எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி காட்டுங்க. 18, 24 ரெண்டுத்துக்கும் பார்த்த உடனே என்ன உங்களுக்கு காமன் டேபிள் ஞாபகம் வருது? 6th டேபிள். ஏன்னா 6 3s are 18, 6 4s are 24. So 3/4 is the lowest term here. Convert the improper fraction into a mixed fraction. Improper fraction ஒன்றும் இல்லை, டைரக்டா டிவிசிபிள் ஆகாத மாதிரி. இப்போ 17 divided by 5, ஏன்னா 5 டேபிளில் 5 3s are 15 வரும், 5 4s are 20 வரும். 17 டைரக்டா வராது இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதை மிக்சட் ஃப்ராக்ஷனாக எப்படி எழுதணும்னா, இப்போ இந்த காது மெத்தடில் இதை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி எழுதுவீங்க? 3s are 15, ரிமைண்டர் 2ன்னு எழுதுவோம்ல, அதுதான். ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனில் இதை எப்படி எழுதுறாங்கன்னா, 3 2/5. 3 5s are வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்துடும். 15 + 2ன்னு சொன்னால் 17 வந்துடும். அதுதான் இதோட கான்செப்ட். அப்போ குவாஷன்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் இங்கே எழுதிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். What is a mixed fraction? Mixed fraction na quotient and remainder divided by divisor. Quotient, remainder divided by divisor. இப்போ convert 4 2/3 into an improper fraction. 4 2/3ன்றது வந்து என்னது? mixed fraction. இதை improper fraction மாத்தணும்னா இப்பதான் படிச்சோம்ல, 4 into 3 என்ன வரும்? 12. 12 plus மேல இருக்கிற 2 ஆட் பண்ணா 14. 14 divided by 3 is our answer. 4 2/3 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 12 plus 2 இந்த மேல இருக்கிறது வந்து ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 3. ஸோ 14 divided by 3. Find the equivalent fraction of 3/5 with the denominator of 20. 3/5க்கு ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுதணுமா, அதோட டினாமினேட்டர் 20 இருக்கணுமா.
இந்த 5 எப்போ 20யா மாறும்? இன்ட்டு 4 போட்டால் மட்டும்தான். அப்போ டினாமினேட்டர் 4ஆல மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரும் 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12ன்னு வரும். 12 divided by 20 is the answer. இப்போ add the like fractions. what like fractionsனா என்னது? இது எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் ஒன்றா தான் இருக்கு. முன்னாடியே சொன்னேன்ல, டினாமினேட்டர் வந்து ஒரே மாதிரி இருந்தா டைரக்டா நம்ம பண்ற மாதிரியானது தான். ஸோ காமன் டினாமினேட்டர் இதுக்கு 11ன்னு வச்சுக்கிட்டா அப்படியே டைரக்டா மேலே இருக்கிற நியூமரேட்டர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா என்ன வரும்? 9 divided by 11. Subtract the unlike fractions. இது unlike fractionsன்றாங்க. ஏன்னா denominator இங்க 4, இங்க denominator 2. அப்ப இது வந்து different denominators இருந்தா that is called unlike fraction. என்னென்னு இருந்தது? 3 by 4 minus 1 by 2. அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா common factor. இப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்ம 4 எடுத்தா டைரக்டா அதே டினாமினேட்டர் இருந்தா சேம் நியூமரேட்டரே வந்துடும். இதுல வந்து 2 தான் இருக்கு. அப்ப 2 cross 2 பண்ணாதான் இந்த 4 கிடைக்கும். அப்ப மேல இருக்கிறதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். So 2 1 by 4 will be the answer. ராகுல் had a full chocolate bar. ராகுல்கிட்ட full chocolate bar இருந்தது. அதுல 1 by 4th வந்து சிஸ்டருக்கு கொடுத்தான் and 1 by 2 to his brother. What fraction is left with Rahul? 1 by 4 2 by 4. அப்போ டோட்டல் நம்ம வந்து 4ன்னு எடுத்துக்கிற மாதிரி ஒரு இதை நினச்சிக்கிட்டோம்னா இதில் ராகுல் வந்து தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கொடுத்தான் இல்லையா? he gave 1 by 4. அதாவது ஒரு பீஸை வந்து சிஸ்டருக்கு கொடுத்தான். அப்புறம் மிச்சம் இருக்கிறதுல 2 பீஸை வந்து பிரதருக்கு கொடுத்தான். அப்படிதானே? அப்போ அவன்கிட்ட மிச்சம் எத்தனை தான் இருக்கும்? ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும். அவுட் ஆஃப் 4ல ஒரே பீஸ் தான் இருக்கும். இப்போ 1 by 4 is the answer. Meena spent 2/5 of her pocket money on a book and 1/5 on a pen. What total fraction did she spend? எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா? எவ்வளோ ஸ்பெண்ட் இங்கே கொடுத்துட்டாங்க, இங்கேயும் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் தான். ஏன்னா 2 by 5 1 by 5 ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் ஒன்று தான். ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் ஒன்றுனாலே காமன் டினாமினேட்டராக போட்டுட்டு ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 3 by 5 is our answer. Out of 24 students in a class, 1/3 of them like football. How many students like football? மொத்தம் டோட்டல் 24 இருந்தாங்க. அதில் 1/3க்கு ஃபுட்பால் பிடிக்கும். அப்போது 3 8s are 8 பேருக்கு ஃபுட்பால் பிடிக்கும். இல்லாட்டி இப்படி நினச்சிக்கோங்க, 3ஆ வெட்டிட்டோம். ஓகே, இந்த கிளாஸில் டோட்டலாக 24 பேர் இருக்காங்க. அப்போது இதில் 8 பேர், இதில் 8 பேர், இதில் 8 பேர் இருப்பாங்கல்ல, அப்போ தானே வரும். அதான் 1/3 வந்து 8. That's all for the session, people. So I hope this video is very useful. If you find it useful, please do subscribe, and if you have any doubts, feel free to comment. Bell icon press பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து future updates எல்லாமே உங்களுக்கு கரெக்டா notificationsல வரும் YouTube algorithm வச்சு. Okay, Comsters, thank you so much. See you in the next session.